வெடிக்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பேட் பேட் பட்டாம்பூச்சி நாட்டா கடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களையும் குரலாலே நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். கிச்சன் அப்படின்னு இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா மாறிட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில நமக்கு தேவையான வீட்டு குறிப்புகளை சொல்றதுக்காக அழகுக்கலை, சமையல் கலை, அதிவேக கணிதம் மற்றும் ஹிந்தி பயிற்சி என பல்வேறு திறன்களை இளைய தலைமுறைக்கு கடத்தும் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர், கவிஞர், வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் சிக்கலில் இருந்து நம்மோடு இணைகிறார். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். ஹேமா அவர்கள் எதை பத்தின குறிப்புகளை கொடுக்க போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில மற்றும் ஒரு சமையல் குறிப்புகளுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்று சொல்லக்கூடிய சமையல் குறிப்புகள் தீயில்லா சமையல் குறிப்புகள். சாதம், குழம்பு, ரசம், தயிர், பொரியல் இப்படி சாப்பிடுறோமோ அது மாதிரி தீ இல்லாமலும் இதை சாப்பிடலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நான் உங்கள் ஹேமா பாலமுருகன். அதை நல்லா ருசிச்சு சாப்பிடலாம் வாங்க. என்ன வெயில் கொளுத்துதுங்க. அப்படி தானே சொல்கிறீங்க நீங்களும்? ஆமாங்க, எல்லா இடத்துலையும் அப்படி தாங்க இருக்குது. இந்த நேரத்தில் அதுக்கு தாங்க ஒரு குளிர்ச்சியாக சில்லுன்னு எதமாக குடிக்க என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சிண்ட்ரெல்லா மாக்டெயில். என்னடா இது சிண்ட்ரெல்லா மாக்டெயில்? எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் தான் கிடைக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய பொருள் தாங்க. அது அந்த ஹோட்டலுங்கள்லாம் 150 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு லெமனு, கொஞ்சம் புதினா, ஐஸ் க்யூப்பு, வேணும்னா சுகர் சிரப்பு இருந்தால் சுகர் சிரப்பு, இல்லையா நீங்கள் சுகரே போதும், வெள்ளை சீனி, மாதுளை ஜூஸ், அவ்வளோதான். இதுக்கு மாதுளை ஜூஸு அடித்து வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் சுகர் சிரப்பு, வீட்டிலே சுகர் சிரப் செய்யலாம் இல்லையா? வெள்ளை சீனி போட்டு தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி நீங்கள் வச்சுக்கலாம், எப்பொழுதும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போ இருக்கிற குளிர்ச்சியான பானங்கள் தயாரிக்க நம்மளுக்கு அந்த சுகர் சிரப்பு கண்டிப்பாக தேவை. சீக்கிரமாக அதை சட்டுன்னு செஞ்சிடலாம். யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா முதல்ல அந்த லெமனையும் புதினாவையும் ஒரு கிளாஸில் போட்டு இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு அது மேலே ஐஸ் க்யூப் போடுங்க. அது மேலே சுகர் சிரப்பு, அதுக்கு மேலே இந்த ஜூஸ், மாதுளை ஜூஸ், அவ்வளோதாங்க. ஒரு கலக்குங்க. சூப்பரான சிண்ட்ரெல்லா மாக்டெயில் ரெடி. அடுத்தது இதுவுமே 100 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்லாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரெஷ் லைம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்புங்க. ஒரு 3 ஸ்பூன், உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ போட்டுக்கோங்க. அதை மிக்சியில் அடிச்சுக்கோங்க, நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனை 4ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே போடுங்க. போட்டு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, இல்லை நிறைய கூட ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ சுகருக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஆட்கள் நிறைய இருந்தால் 1 லெமனுக்கு பதிலாக 2 லெமன் கூட போட்டுக்கோங்க. அந்த சுகர் பவுடர் பண்ணதுலேயே இந்த லெமனையும் போட்டு, கட் பண்ண லெமனையும் போட்டு நல்லா ஒரு 3 பல்ஸ் கொடுங்க. போதும், 3 பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு ஐஸ் க்யூப் போட்டு, என்ன கிளாஸில் ஐஸ் க்யூப் குடிக்க போகிறீங்களோ அதில் ஐஸ் க்யூப் போட்டு அடித்த பல்ஸ் பண்ணிங்க இல்லையா, அதை தூக்கி அப்படியே வடிகட்டி சர்வ் பண்ணுங்கள். அதுதாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரெஷ் லைம். அட, அதை விட இன்னும் சூப்பருங்க, குக்கும்பர் லெமனேடுங்க. அது என்ன குக்கும்பர் லெமனேடு? குக்கும்பர் பொதுவாக நமக்கு தெரியும் வெள்ளரிக்காய். நம்ம வீட்டில் பொதுவாக வாங்குவோம், வெள்ளரிக்காய் வாங்குவோம். லெமனேடுனா லெமன் இருக்கும். இது தாங்க, 2 பொருள் தாங்க. வேணுங்கிற சீனி, உங்களோட சாய்ஸ், தண்ணி, அவ்வளோதாங்க. இந்த பொருளை வச்சு குக்கும்பர் லெமனேட். இதுவும் ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க கடையெல்லாம். வாங்க நம்ம வீட்டிலே போடலாம். ஒரு கிளாஸ் எடுத்து ஐஸ் க்யூப் அதில் போட்டுக்கோங்க. முக்கியமாக அந்த சப்ஜா விதை கூட போட்டுக்கலாம். சப்ஜா விதை போட்டிங்கன்னா இன்னும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. அதனால் எப்பொழுதுமே சப்ஜா விதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக லெமன் ஜூஸில் இதில் எல்லாம் போட்டுக்கலாம். அது ரொம்பவே நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சப்ஜா விதைகள். அப்புறம் என்னங்க, அந்த கிளாஸில் ஐஸ் க்யூப் போடுங்க, இந்த ஊற வச்ச சப்ஜா விதைகள் போடுங்க, ஒரு 2-3 துண்டு லெமன் பீசஸ் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் அடிச்சிங்க இல்லையா, குக்கும்பரும் இதையும் போட்டு தண்ணியும் ஊற்றி அதை தூக்கி வடிகட்டிடுங்க. அவ்வளோதாங்க, குக்கும்பர் லெமனேட் ரெடி.
ஜவ்வரிசி, பால், பால் பவுடர், வெள்ளைச்சீனி, மற்றபடி உங்ககிட்ட இருக்கிற வாழைப்பழம், ஆப்பிள், திராட்சை பழங்கள், மாதுளை இது மாதிரி இருந்ததுன்னா அதுவும் தேவை தான். ஜவ்வரிசி கொஞ்சம் எடுத்து ஒரு 100 கிராம் எடுத்து அதை கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஊறணுங்க. சப்ஜா விதைகள் கொஞ்சம், அது ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, ஊறின ஜவ்வரிசி எடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அடுப்பில் வைங்க, தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த ஊறின ஜவ்வரிசியை போட்டு கலக்குங்க. கொஞ்சம் தண்ணி நிறைய விடணும், அப்போ தான் அந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். அது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுட்டு உங்களுக்கு தெரியும் அது கண்ணாடி பதம் மாதிரி அது வேகும் அந்த ஜவ்வரிசி. அது வெந்த உடனே வடிகட்டி வச்சுக்கோங்க. அது வடிகட்டி அது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அது நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணுற நேரத்தில் இது ஒரு 1/4 கப்பு பால் பவுடர் இருந்தால் அதில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். அதோட 1/4 கப்பு சீனி அதையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சேர்த்து நல்லா கொஞ்சம் காய்ச்சி பச்சை வாசனை போகும் இல்லைங்களா, அதை கலந்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஜவ்வரிசி, எடுத்து அந்த பாலில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. அது கூல் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஆப்பிள் ஒரு ஆப்பிளாவது இருக்கும், அது குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிரேப்ஸ் இருக்கும், அதுவும் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தான் விற்கிதுங்களே பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை எல்லாத்தையும் வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அப்புறம் வாழைப்பழம் அதுவும் போட்டுக்கலாம். இன்னும் ரிச்சா வேணும் அப்படின்னா மாதுளை விதைகள் அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச சப்ஜா விதை எங்கடா போச்சு அப்படின்னு நினைக்கலாம். அந்த ஊற வச்ச சப்ஜா விதை எடுங்க. முதல்ல எந்த டம்ளரில் எப்படி கொடுக்க போகிறீங்களோ, யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த டம்ளரில் இந்த சப்ஜா விதைகளை ஒரு ஸ்பூன் போடுங்க அதில். அதுக்கப்புறம் இந்த மிக்சரை தூக்கி அதில் கலந்து அப்படியே கொடுங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதை க்ரஷ் பண்ணி அதில் மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சத்தான பானம். மேஜிக் க்யூப்ஸ். அது என்ன மேஜிக் க்யூப்ஸு? ஒன்றும் இல்லைங்க, இது எப்பொழுதுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இது கூல்ட்ரிங்க்ஸாகவும் குடிச்சிக்கலாம், மோரில் கலந்து அப்படியும் குடிச்சிக்கலாம். சில பேருக்கு ட்ரெடிஷ்னலாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை மோரில் தூக்கி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குடிக்கணும் அப்படின்னா இதை தண்ணிலேயோ சோடாலே கலந்து குடிச்சிக்கலாம். சரிங்களா? அது என்னன்னு பார்க்கலாங்களா? ஒரு புடி கொத்தமல்லி இலை, ஒரு புடி புதினா இலை, 2-3 துண்டு இஞ்சி, இருக்கவே இருக்குது நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் ஜீரகம், அதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இந்து உப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, மைய அரைச்சிக்கோங்க. வேணும்னா அரைச்சதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டு கூட நீங்கள் அதில் கலந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லைங்களா, அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் அதை ஊற்றி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ அந்த ஐஸ் க்யூப் கட்டிகளை ஒரு கட்டி எடுத்து ஒரு கிளாஸ்லேயோ 2 கிளாஸ்க்கோ அதை சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மோரில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மோர். நீங்கள் அப்படி செய்யணும் அப்படின்னா மோரில் செய்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருங்க அந்த இதுலையே, அப்போ இன்னும் நல்லா சுவையை கூட்டும், நல்லதும் கூட. இதுதாங்க மேஜிக் க்யூப். இதை நீங்கள் வீட்டில் எப்பொழுதுமே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா சில்லுன்னு மோர் கொடுக்கணும், இல்லை சில்லுன்னு ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதை எடுத்து போட்டு கொடுங்க. ஜூஸ் வேணும்னா தண்ணியில் போட்டுக்கோங்க, மோர் வேணும்னா மோரில் போட்டுக்கோங்க. குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி நேயர்களே, இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஹேமா பாலமுருகன். மற்றும் ஒரு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி கிச்சன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது கண்ணு. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்ணோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90-03-67-70-02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க.
9003677002. சரிங்களா? சரிதான் ஆமாங்கோ. இது கேக்குறவி நீங்களும் எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்திருங்க. அவ்வளவுதான். போடுறா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க திகட்டாது. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்.